கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது மத்தேயு 24வது அதிகாரம் 28வது வசனத்தை தியானிப்போம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பரிசுத்தம் எங்கேயோ அங்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையும் வரும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு உவமையாக சொல்லப்படுகிறது தான் பிணம் எங்கேயோ. எப்படி ஒரு பிணம் இருக்கின்ற இடங்களிலே அந்த நாற்றத்தை கண்டு கழுகானது வந்து கூடுகிறதோ, அதுபோல் பரிசுத்தம் எங்கேயோ தேவனை ஆராதிக்கின்ற மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துல தேவனுடைய எழுப்புதல் உண்டாகும், தேவனுடைய வருகை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இப்போ ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்க, காந்தத்தை எடுத்துக்கிறீங்கன்னாக்கா, எங்கெல்லாம் இரும்பு துகள்கள் இருக்கிறதோ அப்போ காந்தமானது ஒரு இடத்தை அடையப்படும் பொழுது இரும்பு துகள் எல்லாம் அந்த வேலைகளில் ஒட்டி கொள்ளும். எங்கெங்கே கிடக்கிற இரும்பு துகள்கள்லாம் அந்த காந்தத்தில் ஒட்டிக்கும். அதுபோல் இயேசு சாமி வருகின்ற அந்த வருகையில், அவர் வருகின்ற அந்த செகண்ட்லேயே, அந்த வேலைகளிலேயே எங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களோ, பூமி மேலே பற்றுதலாக இல்லாமல், மாம்ச இச்சையில் பற்றுதலாக இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எப்படி ஒரு காந்தமானது வைக்கப்படும் பொழுது காந்த துகள்கள் அல்லது இரும்பு துகள்கள் அப்படியே ஈர்க்கப்படுகிறதோ, அதுபோல் அவரவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். அதுதான் சொல்கிறாரு. அதே 27 பாருங்கள், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷனுடைய வருகையும் இருக்கும். அப்போ அந்த பூமி முழுவதுமாகவே பரிசுத்தவான்கள் அந்த வேலைகளில் தேவனுடைய பிரகாசம் இருக்கப்படும் போது அந்த வேலைகளிலேயே அந்த பரிசுத்தவான்களும் அவர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பரிசுத்தவான்கள், அப்போ அதுக்கு தான் இயேசுசாமி யோவான் 4வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசிக்கிறேன், கேளுங்க. ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீ இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் எங்கும் பிதாவை அல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தம் எங்கே பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை ஆலயத்தில் மாத்திரம்தான் பரிசுத்தம் இருந்தது. மற்ற இடங்கள்லாம் அவரவர்களுடைய இச்சைகளின் பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய நோக்கம் அது கிடையாது. அவர்கள் அந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்திலும் பரிசுத்தம் இல்லாமல் விக்கிரக வழிபாடுகளில் ஜீவிக்கப்பட்ட காரியங்கள்லாம் உண்டு. அதை எதிர்த்து எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எரேமியா, எசேக்கியேல் இது போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக, அந்த நாட்களின் ராஜாக்களுக்கு விரோதமாக அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்ததெல்லாம் பார்த்துருப்போம். எனவே பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரைய எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் இல்லை, ஆலயத்தில் தொழுது கொள்ளுகின்ற காலம்தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதில் கூட போதுமான அளவுக்கு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தை பொறுத்தவரை எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் அப்படின்னா எல்லா இடங்களிலும் சபைகள் உருவாக்கப்படுவது நோக்கமாக சொல்லப்படுதா அப்படின்னா, சபை இப்பொழுது உருவாக்கப்படுவது தப்பு கிடையாது. ஆனால் எப்பொழுதுமே சபையை நாடுவது சரி கிடையாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் மாணவன் படிக்கிறான். படித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவன் அதில் பாஸ் ஆகி அந்த 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 ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறான். காலேஜ் சம்மந்தப்பட்டவங்களை படித்து முடிச்சிட்ட பிறகு அவனுக்கு அங்கே காலேஜில் போகணும்னு அவசியம் கிடையாது, அந்த ஸ்கூலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் படிப்பு முடிந்த பிறகு அவனே ஒரு காலேஜை போல, ஒரு லைப்ரரியை போல, நூலகத்தை போல மாற்றப்பட வேண்டும், மாற்றப்படுகிறான். எனவே அவனுக்கு ஸ்கூல் அவசியம் இல்லை, காலேஜ் அவசியம் இல்லை. அதுபோல் ஒவ்வொரு மனுஷர்கள் மத்தியிலும் பரிசுத்தம் முழுமை அடையப்படும் பொழுது ஆலயம் அவசியம் இல்லை. அதுக்காக இப்போ அவசியம் இல்லைன்னு சொல்ல வரல. இன்றைக்கி நிறைய பேர் இப்போ அவசியம் இல்லை, ஆலயத்துக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஆலயம்னு சொல்லிட்டு ஆலயத்தில் மாத்திரம் நம்ம பரிசுத்தமாக அல்லது தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்பதும் அவசியம் இல்லை. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஏமாற்றுகிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது.
அதே இடத்துல 4வது அதிகாரத்தில், யோவான் 4வது அதிகாரத்தில் தொடர்ந்து 2 வசனங்களை பார்க்கப்படும் பொழுது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகின்ற அந்த மனநிலை தான் உண்மையான ஒவ்வொரு மனுஷர்களுடைய பரிசுத்த நிலை. இதை தான் 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரம் 21 24வது வசனம் வரை சொல்லப்படுகிறது. எனவே நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளப்படும் பொழுது நாமே ஆலயமாக மாறுகிறோம் என்று 1 கொரிந்தியரில் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுது. நாம தான் ஆலயம் என்று. அப்போ ஒவ்வொருவர்களும் பரிசுத்தவான்களாம் ஆலயமாக மாற்றப்படுகின்ற இடங்களில் மாற்றப்படும்போது தேவனுடைய வருகையில் அவர்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதான் பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து அங்கு கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதை லூக்கால 17வது அதிகாரத்தில் 34 37 சொல்கிறாரு, படுத்திருக்கிறவர்களில் 2 பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், திரிகை திரிகிறவர்களில் ஒரு ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படுவாள், வயலில் இருக்கிறவர்களில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று சொல்கிறார். அப்படின்னா ஒருவன் என்பவர் யாருன்னா பரிசுத்த குணமுள்ளவர். அப்போ எங்கே இருந்தாலும் தேவனுடைய வருகையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆலயத்தில் தான் இருக்கணும், தொழுது கொண்டே தான் இருக்கணும் என்பது இல்லை, இருதயத்தில். அதான் ரோமர் 12வது அதிகாரத்தில் ஆராதனை குறித்து 12:1 சொல்கிறாரு, தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதே தேவனுக்கு உகந்த ஆராதனைன்னு சொல்கிறார். அப்படி கர்த்தருக்கு எதுவான, இயேசுவுக்கு எதுவான ஒரு சத்தியத்தில் ஜீவிக்கப்படும் பொழுது அவர்கள் இரவு வேளைகளிலும் பரிசுத்தவான்களாக தான் இருக்கிறாங்க. ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆராதனைக்குரியவர்களா அப்படின்னா எப்பொழுதுமே அலாட்டாக இருக்கிற, ஆயத்தமாக இருக்கிற ஒரு மனநிலை ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அவன் தேவனுடைய வருகையின் வேலைகளில் அவன் எப்படி ஒரு காந்த துகள்கள் அங்காங்கே சிதறி இருக்கின்ற ஒரு துகள்கள் காந்தம் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதோ, அது ஈர்க்கப்படுதோ, அதுபோல் தேவனுடைய வருகையில் நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதை தான் பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடும், பரிசுத்தம் எங்கேயோ அங்கே தேவனுடைய வருகை, தேவன் வருகின்ற வேலைகளில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று இந்த இடத்துல அழகாக ஊமையாக இயேசுசாமி சொல்கிறார். எனவே நாம் பரிசுத்தவான்களாக மாறுவோம், பரிசுத்த சிந்தனைகளுக்கு உட்படுவோம். பேருக்கு ஆராதிக்கிறதோ, பேருக்கு பைபிள் படிக்கிறதோ, அல்லது பேருக்காக நம்ம சபைக்கு ஆலயத்துக்கு செல்வது அவசியம் இல்லை. நாம் கர்த்தருக்கு எதுவான ஒரு பிள்ளைகளாக, பரிசுத்தத்துக்கு எதுவான ஒரு பிள்ளைகளாக அனுதினமும் தன்னை பரிசோதித்து வாழப்படும் பொழுது நிச்சயமாக அவர் வருகையில் நாம் ஆயத்தமாக இருப்பதினால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.